பசி வணக்கம். பசி உணவு ஆனந்தம். பசி உயிர் பெருக்கம். உலகெங்கும் இருக்கின்ற அன்பு சகோதர சகோதரர்களே, சான்று பெருமக்களே, பசி என்றால் என்ன? பசி எங்கே உற்பத்தி ஆகிறது? பசி எங்கே முடிகிறது? ஆதியும் அந்தமும், ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒன்றுதான் பசி. என்ன எப்படி சொல்கிறீங்க? பசி என்னுடைய வயிற்றிலே உணர்கிறேன். பசி உணர்ந்தவுடன் அதற்கு உணவு கொடுக்கின்றேன். அந்த பசி அடங்கி விடுகிறது. உண்மைதான், பசி அங்கேதான் அடங்கி விடுகிறது. ஆனால் நண்பரே, மீண்டும் பசி எடுக்காமல் இருக்கிறதா? ஒருவேளை உண்டோம், அதோடு நிறுத்திட வேண்டியதானே? பசி என்பது ஒன்று தானே, ஒரு வாட்டி தானே நீக்கணும். இப்போ ரெண்டாவது வேளை மதியம் அதே போல் பசி எடுக்கிறது, உண்ணுகின்றேன், பசி அடங்கி விடுகிறது. உடனே ஒரு 3 மணி நேரம் அப்படி இப்படி வேலை வாய்ப்போ இல்லை நம்முடைய நண்பர்களிடவோ ஏதோ ஒரு நம்ம வேலை செஞ்சிட்ருக்குறோம். அப்போ இரவு ஆகிற பொழுது, சூரிய அஸ்தமனம் ஆகிற பொழுது பசி எடுக்கிறது. அப்போவும் உண்டுகின்றோம், எல்லாம் முடிச்சிடும். அதோடு அது முடிஞ்சிடுது. நைட்டெல்லாம் நம்ம படுத்துடுறோம். நைட்டு படுக்கிற பொழுது தான் இந்த நீங்கள் 3 வேளை உணவு எடுத்துக்கிட்டீங்களா, அதனுடைய மாடுலேஷன், அதாவது தன்மாற்றம் அடைகின்ற வேலையை அப்பொழுதுதான் தொடங்குகிறது பசி. அப்போ பசி என்பது வயிற்றுக்கு கொடுக்கிற உணவுக்கு ஒரு முறை பசி கொடுக்கிறது. உணவு எடுத்த பிறகு அந்த உணவை சத்தாக மாற்றக்கூடிய வேலையை அதே பசி என்ற ஆதியும் அந்தமும் தான் வேலையை தொடங்குகிறது. அது என்ன மாதிரி வேலையை செய்கிறது? எப்படி இந்த உடலுக்குள்ளே 7 விதமான தாதுக்களாக மாற்றுகிறது? இந்த ஒவ்வொரு தாதுக்களுக்குள்ளேயும் என்னென்ன சத்து இருக்கிறது? அந்த சத்து யார் எடுத்துக்கொள்கிறது? மீதம் கழிவாக எப்படி வெளியேற்றப்படுகிறது என்பதையெல்லாம் பசியோடு நீங்கள் ஒன்றி கலந்து நின்று அதுவாக மாறி அதுக்குள்ளேயே கேள்வி. இதெல்லாம் எங்கேயா போய் கேட்குறது? நான் எப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த கேள்வியில் நான் யார்கிட்ட போய் கேட்குறது? யார்கிட்டையும் கேட்க வேணாம். உங்கள் மனசுக்கிட்ட, உங்கள் மனதுக்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வியை வச்சிங்கன்னா, அந்த மனம் இரவில் நீங்கள் தூங்குகின்ற பொழுது உங்களுடைய மனமானது பசி என்ற ஆதியும் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த இறை வடிவம் என்று சொல்லக்கூடிய ஆதிநிலை என்று சொல்லக்கூடிய கடவுளோடு ஒன்றிணைந்து தாயினுடைய மடியாகருடைய பூமியிலே நீங்கள் உறங்குகின்ற பொழுது மேல் உலகத்திலே இருக்கக்கூடிய ஆகாயம் என்ற தன்மை உங்களுக்கு அறிவுறுத்தும்.